ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி. சிக்கன் வச்சு ஒரு மசாலா, அதாவது கிரேவி, நல்ல ஒரு திக்கான கிரேவி, சிக்கன் கறின்னு சொல்லலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி போட போகிறோம். அரைச்சி போட்டுட்டு இது வெள்ளை சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த வகையான சாப்பாடாக இருந்தாலும் சரி, சாம்பார், ரசம், லெமன் ரைஸ், பிரிஞ்சி, பிரியாணி, புலாவ், அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ், நான், ரோட்டி, தோசை, பிரெட், பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்லேயே அரைச்சது. அதே மாதிரி கரம் மசாலாவும் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தான். உங்களுக்கு அதுக்கான செய்முறை விளக்கம் தேவைன்னா சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சர் போஸ்ட் போடுறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் சிக்கனை சிக்கன் பீசஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு கல் உப்பும் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அரைக்க தான் போகிறோம். ஸோ பெருசாக வெட்டி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 3 இன்ச்சுக்கு அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். 8 பற்கள் பூண்டு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் 3 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் போடலாம். அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு பற்களும் நான் 8 போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 10 பூண்டு பற்கள் வரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விடாமல் மைய மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதே மிக்சர் ஜாரில் தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்த உடனே நம்ம முதல்ல அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கனில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போன உடனே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் தேவைப்படும் எல்லாம் நல்லா சுண்டி வதங்கி வர்றதுக்கு. அதில் இருக்கிற அந்த ஈரமெல்லாம் போய் நல்லா சுண்டி வரணும் அந்த மசாலா. இப்போது அதோடு நான் ஒரு 3.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுறேன். ஏற்கனவே அந்த மஞ்சத்தூள்லையும் லைட்டாக உப்பு போட்டு பரட்டி வச்சுருந்தேன்ல, அந்த சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் கலந்து விடுறேன். இப்போ சிக்கனில் தண்ணி நல்லா விடும், அதனால் நான் அதிகமாக தண்ணி சேர்க்கலை. ஒரு அரை கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த மிக்சர் ஜாரில் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒரு அரை கப்பு சேர்த்து அதில் போட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு வேக விட போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் 12 நிமிஷம் வேகணும். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அந்த கிரேவி கொஞ்சம் லைட்டாக, அதாவது திக்காக தான் இருக்குது, ஸ்லைட்டாக கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு இருக்குது. இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் ஓப்பன் பேனில் 3 நிமிஷம் அப்படியே விடுறேன். திக்காயிடுச்சு. இப்போது எனக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கிடச்சிருச்சு மசாலா. இப்போ கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு
கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அருமையான சிக்கன் மசாலா, சிக்கன் கறி வந்து தயாராகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்தோட டிஃபன் ஐட்டம்ஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டு இதை மாதிரி ஒரு மசாலா பண்ணும்போது சுவை வந்து ஒரு சூப்பர் ரேஞ்சுக்கு, வேறு ரேஞ்சுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.